ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வே டு கோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வே டு கோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு போல் போட்டிருந்தோம். நம்ம சேனலில் அடுத்ததாக எந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அதிக பேர் ஒரு 44 பேர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஆன்சர் கீ போடலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதிகமாக வேரியேஷன் இல்லை. நாங்கள் 2 வீடியோவும் போடுறோம். செகண்ட் செமஸ்டர் இன்டர்னல் டிஸ்கஷன் வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செமஸ்டர் கொஷின் பேப்பர் ஆன்சர் கீயும் அப்லோட் பண்ணுவோம். இது நாங்கள் ரெண்டு வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் நாங்கள் இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷனுக்கோ இல்லை ஆன்சர் கீக்கோ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, உங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதே சமயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதோட ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும். அதில் வர ஒரு 30 கொஷின். அந்த 30 கொஷின் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்றதோட நான் சொல்லுவேன். ஓகேங்களா, வித் பேஜ் நம்பரோட நான் ஆன்சர் சொல்லுவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த ஆன்சர் கீ தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் வெளியிடப்படலை. அதாவது அவங்களால ஒரு அஃபிஷியல் ஆன்சர் கீ விடலை. ஏன்னா ஒரு சில கொஷின்லாம் செகண்ட் செமஸ்டர் கூட்டுறவு வங்கிகளில் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பிரதம நில அடமான வங்கி எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்றது எல்லாமே வங்கியல் புக்கில் தான் இருக்குது. நம்மளோட அதாவது நகர கூட்டுறவு வங்கி. ஓகேங்களா, நகர கூட்டுறவு வங்கிலாம் எந்த ஊரில் ஆரம்பித்தாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. பெரிய காஞ்சிபுரம்லாம் நம்மளோட கூட்டுறவு வங்கியல் செகண்ட் செமஸ்டரில் வர சப்ஜெக்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஒரு சில கொஷின்லாம் செகண்ட் செமஸ்டரில் தான் இருக்கும். அதே மாதிரி வணிக உறுதி கடிதத்தை வெளியிடும் வங்கி மாநில கூட்டுறவு வங்கின்னு ஸ்டேட்மெண்ட்டாக தெளிவாக சொன்னதெல்லாம் நம்ம கூட்டுறவு வங்கியல் புக்கில் தான் சொல்லியிருக்கோம், செகண்ட் செமஸ்டரில் தான். ஸோ அவங்க ஒரு பக்காவான அஃபிஷியல் ஆன்சர் கீ கொடுக்கல. இது நம்ம புக்கை அனலைஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு 30 கொஷினுக்கு நம்ம வீடியோ போடுறோம். இந்த 30 கொஷின் அது எங்கே இருக்குது, புக்கில் எங்கே இருக்குன்றதோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தமிழ்நாடு முதல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் ஓகேங்களா அமைக்கப்பட்ட மாவட்டம் கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும், பேக்ஸ், PACCSன்னு தெரியணும். ஓகேங்களா, இது எந்த மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா செங்கல்பட்டு மாவட்டம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆனால் எந்த இடத்துல ஆரம்பித்தாங்க அப்படின்னா திருவூரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. திருவூரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த வருஷத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1904 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, யாருன்னா ஆதி நாராயணன். இது நம்ம ஒரு ஷார்ட்ஸாகவே தனியாக மேக் பண்ணி போட்டிருப்போம், யார் திருவூர் கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. ஆதி நாராயணன். அந்த ஷார்ட்ஸை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்தது 2வது கொஷின். கீழ்கண்டவைகளில் தவறான கூற்றினை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறான கூற்று எதெல்லாம் தவறுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அதாவது மகளிர் சிறு வணிக கடன்களை வணிக வங்கிகள் மட்டும் வழங்குகின்றன, தப்பு. கூட்டுறவு வங்கிகளும் வழங்கும், மற்றது எல்லாமே கரெக்டு. மகளிர் சிறு வணிக திட்டம் பெண்களிடையே ஒற்றுமை மற்றும் பங்களிப்பு பலப்படுத்துகிறது, அதுவும் கரெக்டு. மகளிர் சிறு வணிக கடன் உறுப்பினர்களிடையே சேமிப்பு திட்டத்தை ஊக்குவிக்கிறது, அதுவும் கரெக்டு. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் தப்பு. ஓகேங்களா, அடுத்தது 3வது கொஸ்டின். இது நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 166 இருக்கும் பாருங்கள். செகண்ட் கொஷின் 166 இருக்கும், 166 இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அதை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும், ஏன் இதை ஆப்ஷன் பி செலக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது 3வது கொஷின். ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் உறுப்பினர் ஆவதற்கு உள்ள தகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, இதுக்கான பேஜ் நம்பர் 146 இருக்குது. சங்க விவசாய எல்லையில் குடியிருக்கணும், விவசாய தொழிலில் ஈடுபட்டு இருக்கணும், 18 வயது நிரம்பியவராக இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது 4வது கொஷின். கீழ்கண்டவைகளில் சரியான கூற்றினை தேர்ந்தெடு. ஓகேங்களா, எது சரின்னு கேட்குறாங்க. ஸ்வீடன் நாட்டு நுகர்வோர் இயக்கம் வெற்றிக்கான காரணம் மனிதவள மேம்பாடு, இது தவறு. அடுத்தது ஸ்வீடன் நாட்டு நுகர்வோர் இயக்கம் வெற்றிக்கான காரணம் ரொக்க விற்பனை, இதுவும் தவறு.
அடுத்தது ஸ்வீடன் நாட்டு நுகர்வோர் இயக்கம் வெற்றிக்கான காரணம் ராக்டேல் கொள்கைகளை உணர்ந்து கடைபிடித்ததே முக்கிய காரணம். ஓகேங்களா, இதில் வந்து ஆப்ஷன் சி நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா ராக்டேல் முன்னோடிகள் மிக முக்கிய காரணம் தான். ஆனால் அவங்க வந்து அந்த புக்கில் தெளிவாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, பேஜ் நம்பர் 79 அண்ட் 80 சொல்லியிருக்காங்க. அவங்களோட மண்டல கிடங்கு முறையை தான் அவங்க பின்பற்றினதால அவங்க வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட மண்டல கிடங்கு முறையை பின்பற்றினால தான் அவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது 5வது கொஷின். நகர வங்கிகள் உலக அளவில் தோன்றுவதற்கு காரணமானவர்கள். ஓகேங்களா, நகர வங்கினாவே நம்மளுக்கு தெரியணும் சூல்ஸ். ஓகேங்களா, நகர வங்கினாலே நம்மளுக்கு தெரியணும் சூல்ஸ். அப்புறம் லூய் க்ளூ சாட்டி, ஜெர்மன் சூல்ஸ் மற்றும் லூய் க்ளூ சாட்டி. இது வந்து பேஜ் நம்பர், புக் பேஜ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னா 239 இருக்குது. ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 6வது கொஷின். நான் எல்லாமே புக் பேஜ் நம்பரோட பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா, அடுத்தது 6வது கொஷின். விவசாயிகளின் உற்பத்தி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளில் மிகவும் முக்கியமானது. ஓகேங்களா, 6வது கொஷினுக்கு வந்து பேஜ் நம்பர் 130 இருக்குது. இதுக்கும் ஆன்சர் எனக்கு தெளிவாக புரியல. ஏன்னா நிலச்சீர்திருத்தமும் இருக்குது, விலை நிர்ணயம் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் வந்து பி அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது என்னன்னு தெரில. நீங்கள் இந்த பேஜ் நம்பரில் இதை படித்து பாருங்கள். இந்த கொஷினுக்கான ஆப்ஷன் ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு டவுட் வரும். ஓகேங்களா, அடுத்தது 7வது கொஷின். டென்மார்க் நாட்டில் பால் பண்ணை தொழில் வேறு எந்த தொழிலுடன் நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்றி இறைச்சி தொழில். ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா, 7வது கொஷின் வந்து புக் பேஜில் எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 82 இருக்குது. ஓகேங்களா, 82 இருக்குது. அடுத்தது 8வது கொஷின். வணிக உறுதி கடிதம் வழங்கும் வங்கி. வணிக உறுதி கடிதம்னா என்ன அப்படின்ட்டு நம்ம பேங்கிங் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வணிக உறுதி கடிதம்னா என்னன்னு தெரியும். ஓகேங்களா, அந்த வணிக உறுதி கடிதத்தை வழங்குகிற வங்கி வந்து தமிழ்நாடு தலைமை கூட்டுறவு வங்கி, டிஎன்எஸ்சி பேங்க் சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் அப்பெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து வணிக உறுதி கடிதத்தை வழங்கும் வங்கி. நம்ம கூட்டுறவு புக்கில் வந்து பேஜ் நம்பர் 198 இருக்குது. ஓகேங்களா, 198 இருக்குது. பட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு தெளிவாக சொல்லலை. ஆனால் இதுவே நம்மளோட வங்கியல் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 9 இருக்குது. ஓகேங்களா, தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. வணிக உறுதி கடிதம் வழங்கும் வங்கி இந்த பேஜ் நம்பரில் இருக்கும் பாருங்கள். தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 9வது கொஷின். நகர கூட்டுறவு வங்கிகளில் பிரதான கடன்களில் மிகவும் முக்கியமானது. ஓகேங்களா, மிகவும் முக்கியமானது. இதுவும் ஏன் எதுக்கு இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்கன்னே தெரில. எல்லா கடனுமே கொடுக்குறாங்க. வீட்டு வசதி கடன் கொடுக்குறாங்க, மகளிர் சிறுவணிக கடன் கொடுக்குறாங்க, வைப்பு கடன் கொடுக்குறாங்க, நகை கடன் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் எதுன்னு அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே சொல்லலை. ஒன்று டிஃபைன் பண்ணியிருப்பாங்களே. எங்கே இருக்கும் அப்படின்னா பேஜ் நம்பர் வந்து பேஜ் நம்பர் இல்லை, பேஜ் நம்பர் வந்து நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். அதாவது ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நகர கூட்டுறவு வங்கிகளில் பிரதான கடன்களில் மிகவும் முக்கியமானது. அதாவது எதுவுமே இவங்க வந்து தெளிவாக சொல்லலை. ஓகேங்களா, எதுதான் முக்கியம்னு சொல்லலை. எல்லாமே இவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா, எல்லா கடனுமே இவங்க கொடுக்குறாங்க. இதுதான் முக்கியம் புக்கில் டிஃபைன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, அடுத்தது 10வது கொஷின். கீழ்கண்டவைகளில் தவறான கூற்றினை தேர்ந்தெடு. கீழ்கண்டவைகளில் தவறான கூற்றினை தேர்ந்தெடு. நகர கூட்டுறவு
இப்போ வந்து 10வது கொஷின் வந்து இது பேஜ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னா 10வது கொஷின் வந்து 129 130 இருக்குது. ஓகேங்களா, 129 130 இருக்குது. இதுக்கான ஆன்சர் 10வதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, இது எல்லாமே படித்து பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்தது புக்கில் இந்த பேஜ் நம்பரில் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்தது 11வது கொஷின் வந்து பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தின் மிக முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு ஏதான் ஆன்சர் உறுப்பினர்களிடையே சிக்கனம் சுய உதவி. ஓகேங்களா, இதுக்கு வந்து புக் பேஜ் நம்பர் 235 இருக்குது. ஓகேங்களா, இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 235 இருக்குது. அடுத்தது 12வது கொஸ்டின் ஜெர்மனி கூட்டுறவு இயக்கத்தின் இரு தூண்கள். ஓகேங்களா, சூல்ஸ் மற்றும் ரேபீசன். இது பேஜ் நம்பர் 59 இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது 13வது கொஸ்டின். 13வது கொஸ்டின் வந்து 6வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலகட்டம் கேட்டிருக்காங்க. 1980 to 95. 1980 to 85. 13வது வந்து பேஜ் நம்பர் 56 இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 14வது கொஸ்டின் கூட்டுறவு கல்வி என்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 14வது கொஸ்டினுக்கு புக் பேஜ் நம்பர் 266 இருக்கும் பாருங்கள். 266 இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஒரு மனிதனிடையே உள்ள மறைந்து கிடக்கக்கூடிய பண்புகளை வெளியே கொண்டு வரும் முயற்சி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 15வது கொஸ்டின் விவசாய கருவிகள் நில அபிவிருத்தி காரியங்களுக்கு கடன் வழங்கும் வங்கி வந்து பேக்ஸ். ஓகேங்களா, ஏதான் ஆன்சர். அடுத்தது 16வது கொஸ்டின் கேசிசி கிசான் கிரெடிட் கார்டு. ஓகேங்களா, இது வந்து எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னா 168 இருக்குது. ஓகேங்களா, 168 இருக்குது. அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கி கடன் தொடர்பை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 3 வகைகளாக பிரிக்கலாம். 17வது புக் பேஜ் நம்பர் வந்து 34 இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது 18வது கொஷின் கூட்டுறவு வங்கிகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். அதாவது பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 18வது கொஷின் பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா, 18வது கொஷின் பாருங்கள், பேஜ் நம்பர் 103 இருக்கும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதாவது தஞ்சாவூரில் தான் முத கூட்டுறவு மேலாண்மை நிலையம் ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஐசிஎம் சொல்கிறோம்ல, இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம 1 இயர் டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறோம்ல, அந்த இடத்துக்கு பேர் ஐசிஎம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். இதுவே நம்ம படிக்கிற படிப்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் வந்து டிசிஎம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, டிசிஎம் சொல்லுவாங்க, டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, அடுத்தது 18வது கொஷின் பார்த்தாச்சு. 19வது கொஷின் தொழில் கூட்டுறவு வங்கியின் எல்லை மாநிலம் முழுவதும் தான். 19வதுக்கு வந்து 250 இருக்குது. ஓகேங்களா, 250 இருக்குது. அடுத்தது 20வது கொஷின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்காக வழங்கப்படும் கடன்களில் பெயர் வந்து டாப் செட்கோ. ஓகேங்களா, பிற்படுத்தப்பட்டோர்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும், பேக்வேர்டு கிளாஸஸ்ன்னு தெரியும். ஓகேங்களா, இது வந்து தமிழில் டாப் செட்கோன்னு இருக்கா, இங்கிலீஷில் டிஏ செட்கோ. ஓகேங்களா, இப்படி தான் வரும். தமிழ்நாடு பேக்வேர்டு கிளாஸஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இது நான் எக்ஸ்பென்ஷன் வீடியோ கொடுத்துருப்பேன், அது பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது 21வது கொஷின் ஜெர்மனி நாட்டில் சூல்ஸ் பிறந்த நகரம் டெலிச். ஓகேங்களா, டெலிச் தான் ஆன்சர். 21வது கொஷின் டெலிச் தான், இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது திட்டக்குழு எப்போ ஆரம்பிச்சது? 1950 தெரியும். அடுத்தது 23வது கொஷின் வந்து ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். எது தவறுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். பின்வருபவைகளில் எது தவறு? அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வு குழு இந்திய ரிசர்வ் வங்கியால் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னரால் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும், இது கரெக்டு. அடுத்தது இக்குழுவில் 7 நபர்கள் இருந்தார்கள், அதுவும் கரெக்டு. இக்குழுவின் தலைவர் வெங்கடப்பையா, அதுவும் கரெக்டு. ஆப்ஷன் சி தான் தப்பு, தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டது தப்பு. ஆல்ரெடி நம்ம இந்திய ரிசர்வ் வங்கின்னு போட்டாச்சுல, அப்போது இக்குழு தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டது, அதுதான் தப்பு. இதுக்கான பேஜ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னா 42 இருக்குது. அடுத்தது 24வது கொஷின்
இந்தியாவில் வேளாண்மை உற்பத்தி திறன் டேஷ் விழுக்காடாக உள்ளது அப்படின்னா வேளாண்மை ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஓகேங்களா 12.16. இதுக்கான புக் பேஜ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னா 126 இருக்குது ஓகேங்களா. அடுத்தது 25வது கொஷினு, நகர வங்கிகளுக்கான மாதவதாஸ் குழு பரிந்துரைகளில் சில அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25வது வந்து பேஜ் நம்பர் 41 இருக்குது ஓகேங்களா. அதாவது பரிந்துரைகளில் சில விவகார எல்லைகளில் உள்ளவர்கள் அனைவரும் உறுப்பினராகலாம், கரெக்டு. ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் மட்டும் உறுப்பினராகலாம், அது தப்பு. யார் வேணால் ஆகலாம்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டுமே உறுப்பினர் ஆகலாம், அதுவும் தப்பு ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது வந்து புக் பேஜ் நம்பர் 41 இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 26வது கொஷின் வந்து நபார்டு தெரியும் நம்மளுக்கு 1982 ஓகேங்களா 5. அடுத்தது வங்கி ஒழுங்காற்று சட்டம் 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் தெரியும். நில அடமான வங்கி முத எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா பஞ்சாப் ஜங்கில் 1920 ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா, பஞ்சாப் ஜங்கில். அடுத்தது மத்திய குடும்ப கட்டுப்பாட்டு கழகம் வந்து 1956. தொழிற்கூட்டுறவு வங்கிகள் வந்து 1961 ஓகேங்களா. 26 ஓகேங்களா. இதில் வந்து எது எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் நீங்களே மேட்ச் பண்ணி பாருங்கள். தொழில் கூட்டுறவு வங்கி 1961 ஈக்கு 3 இது வருது. அடுத்தது டி குடும்ப கட்டுப்பாட்டு மத்திய குடும்ப கட்டுப்பாட்டு கழகம் 2 டிக்கு 2 ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா. 26வது பி தான் ஆன்சர். இது ஒவ்வொன்றும் எங்கெங்கே எந்தெந்த பேஜில் வருதுன்னு சொல்கிறேன் பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நபார்டு ஓகேங்களா. நபார்டு வந்து 1982 இல்லாதது சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. வங்கி ஒழுங்காற்று சட்டம் உங்களுக்கே தெரியும், நபார்டு எங்கே இருக்குதுன்னு தெரியும், வங்கி ஒழுங்காற்று சட்டமும் தெரியும். நில அடமான வங்கி முத எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான பேஜ் நம்பர் வந்து 209 இருக்குது பாருங்கள், 209 இருக்குது. அடுத்தது மத்திய குடும்ப கட்டுப்பாட்டு கழகம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா பேஜ் நம்பர் வந்து 120 இருக்கும் பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 120 இருக்கும். தமிழ்நாடு தொழிற்கூட்டுறவு வங்கி அது வந்து 250 இருக்கும் ஓகேங்களா. இந்த பேஜ் நம்பரில் இதெல்லாம் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 27வது கொஷின், தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியை கீழ்கண்டவர்களில் டேஷ் ஆகியோர்கள் ஆய்வு செய்கின்றனர். அதாவது டிஎன்எஸ்சி பேங்க்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி, டிஎன்எஸ்சி தமிழ்நாடு ஸ்டேட் அப்பெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவாங்க. இது யார் ஆய்வு பண்ணுவா அப்படின்னா நபார்டு ஆய்வு பண்ணும் ஓகேங்களா. அதாவது வங்கி ஒழுங்காற்று சட்டம் 1949 படி வங்கிகளை ஆய்வு செய்யும். பிரிவு 35 ஓகேங்களா, பிரிவு 35 படி வங்கி ஒழுங்காற்று சட்டம் பிரிவு 35 படி வங்கிகளை ரிசர்வ் வங்கி ஆய்வு செய்யும். அப்போது ரிசர்வ் வங்கி எந்த வங்கி மட்டும் ஆய்வு செய்யும் அப்படின்னா நகர வங்கி மட்டும்தான் ஆய்வு செய்யும் ஓகேங்களா. நகர வங்கி மட்டும்தான் ஆய்வு செய்யும். நபார்டு தான் மத்திய கூட்டுறவு வங்கியையும் டிசிசிபின்னு சொல்லுவாங்க, மத்திய கூட்டுறவு வங்கியையும் அதுக்கப்புறம் டிஎன்எஸ்சி பேங்க்கையும் ஆய்வு செய்யும் ஓகேங்களா. இது வந்து நம்ம கருத்தியல் புக்கில் இல்லை ஓகேங்களா, இதுக்கான டேட்டா கருத்தியல் புக்கில் இல்லை, ஆனால் நம்மளோட பேங்கிங் புக்கில் இருக்குது. இந்த 27வது கொஷினுக்கான டேட்டா வந்து நம்மளோட பேங்கிங் புக்கில் இருக்குது. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 88 தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. எந்தெந்த வங்கியை ஆய்வு செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அடுத்தது 28வது கொஷின் வந்து ஈஸி தான். தொழிற்கூட்டுறவு வங்கி 1961 2ன்னு போட்டாவே ஆப்ஷன் இ 2ன்னு போட்டாவே நம்ம வந்து ஆன்சர் போட்டலாம் ஓகேங்களா. தொழிற்கூட்டுறவு வங்கி 1961 2ன்னு போட்டாவே நம்ம ஆப்ஷன் போட்டலாம், ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஆனாலும் நம்ம பார்க்கலாம் என்னென்னன்றது பார்க்கலாம். இப்போது 28வது கொஷின் பாருங்கள். கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி எத்தனை %? 3% தெரியும். கல்வி நிதி தான் 2%. கூட்டுறவு பால் பண்ணைனாவே என்னது? டென்மார்க் ஓகேங்களா. கூட்டுறவு கடன் இயக்கம் ஜெர்மன் தான். அடுத்தது மகளிர் தொழிற் கூட்டுறவு சங்கத்துக்கு சமூக நலத்துறை இயக்குனர், அவர் தான் தலைவராக இருப்பார், அது பார்த்துக்குவாங்க. சமூக நலத்துறை இயக்குனர். தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி 1961 ஓகேங்களா. அடுத்தது
29வதுக்கு வந்து கூட்டுறவு வங்கிகள், வணிக வங்கிகள், நிதியுதவி நிறுவனங்கள் ஆகியவைகள் ஒன்றாக இணைந்து அந்தந்த மாவட்டத்தில் முன்னோடி மாவட்ட வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துதல். இது கரெக்டு. தேசிய வங்கிகளில் சில மாவட்ட வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துதல், தனியார் வங்கிகளில் சில மாவட்ட வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துதல். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் நினைக்கிறேன். இதுக்கு வந்து புக்கில் எங்கே இருக்குன்னு தெரியல. நிறைய வந்து புக்கில் எங்கே இருக்குன்னே தெரியல. செகண்ட் செமஸ்டரில் மெர்ஜ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஆனால் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 30வதுக்கு வந்து கூட்டுறவு நகர வங்கிகளுக்கான குழு எந்த ஆண்டு யாரால் அமைக்கப்பட்டது? ஓகேங்களா. நகர வங்கிகளுக்கான குழு 1977 மாதவதாஸ். 1977 மாதவதாஸ். பாருங்கள், மாதவதாஸ் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா. அதாவது எந்தெந்த குழு யார் யார் எப்பப்போ ஆரம்பித்தாங்கன்றதை பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு 2 கொஷின் வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லாத்துக்குமே நான் பேஜ் நம்பரோடு சொல்லியிருக்கேன். இது எங்கெங்கே வருதுன்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டர் முறை எம்சிக்யூ மெத்தட் மாற்றி இவ்வளோ டஃப்பாக கேட்பாங்களா, அதாவது உள்ளேருந்து இல்லை செகண்ட் செமஸ்டர் புக்கில் இருந்தெல்லாம் கேட்பாங்களான்னு நினச்சோம். பட் ஆனால் இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் இந்த 30 கொஷினை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போதே எங்கெங்கே கேட்டிருக்காங்கன்றது தெரியும். நான் புக் பேஜ் நம்பர் சொல்லியிருக்கல, அந்த பேஜ் நம்பர்லாம் நீங்கள் செக் பண்ணாவே தெரியும் எவ்வளோ அளவுக்கு கேட்டிருக்காங்க, நம்ம எவ்வளோ தூரம் படிக்கணுன்றது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.